Hi guys, in this video we want to see about the what is respiration and what are the types of respiration. Respiration என்ன ரெஸ்பிரேஷன்னா சுவாசித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லா ஆர்கானிசமும் ப்ரீத் பண்ணுது, காற்றை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது. இதுதான் ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம். இந்த ரெஸ்பிரேஷனில் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் ப்ராசஸ், இன்னொன்று பயாலஜிக்கல் ப்ராசஸ். ரைட், ரெஸ்பிரேஷன் என்னென்னு பார்த்துருவோம். ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் the organisms and the external environment. So இது தான் physical process னு சொல்கிறோம். So respiration involve the exchange of gases between the organisms and the external environment. Organism உயிரினங்களுக்கும் வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில் நடக்கிற அந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்சு தான் நம்ம ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். இட் இஸ் எ ஃபிசிக்கல் ப்ராசஸ். இப்போ அடுத்தது ஆக்சிஜன் நம்ம லங்ஸுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். லங்ஸுக்குள்ளே போன ஆக்சிஜன் என்ன பண்ணும், பிளட் வழியாக எல்லா செல்ஸுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும். இப்போ அந்த ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்ஸையும் இருக்குதுன்னு வச்சுங்க. அதே போல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஸ்டமக்குள்ளே போகும், அப்புறம் டைஜஷன் ஆகும். ஸோ வாட் இஸ் டைஜஷன்? டைஜஷன் எ மேக்ரோ மாலிகூல்ஸ் is break down into micromolecules with the help of enzymes. For example, இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். கார்போஹைட்ரேட் மேக்ரோமாலிகூல்ஸ். கார்போஹைட்ரேட் என்னவா மாறும்? ஆஃப்டர் டைஜஷன் குளுக்கோஸாக மாறும். இப்போ ப்ரோட்டீன் சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன். ப்ரோட்டீன் என்னவா மாறும்? ஆஃப்டர் டைஜஷன் இட்ஸ் பிரேக் டவுன் இன்டு அமினோ ஆசிட்ஸ். அதே போல் ஃபேட், நல்ல கொழுப்பு சாப்பிட்றோன்னு சொன்னால் அது ஃபேட்டி ஆசிட்டாகவும் கிளிசராலாகவும் மாறும். இப்போ அந்த குளுக்கோஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேட்லி ஆசிட் அண்ட் கிளிசரால் இருக்கட்டும், இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சர்வ் பண்ணி அதையும் நம்ம பிளட்டில் விட்டுருக்கோம். இப்போ பிளட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் இஸ் ஃப்ரம் த லங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோ மாலிகூல்ஸ் ஆஃப் த ஃபுட், குளுக்கோஸு, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். இது எதுலேருந்து கிடைக்குது? ஃப்ரம் த டைஜஷன். இப்போ பிளட் என்ன பண்ணும், ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜனையும் அந்த ஃபுட் மாலிகூல்ஸையும் எடுத்து போய் சப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் இந்த செல்லுக்குள்ளே என்னாகும், இந்த குளுக்கோஸ் எனர்ஜியாக மாறும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். இது தான் என்ன சொல்கிறோம், நம்ம பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன? த ஃபுட் இஸ் ஆக்சிடைஸ் டு obtain எனர்ஜி. அந்த ஃபுட்டு அது குளுக்கோஸாக இருக்கலாம், இல்லை ஃபேட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரோட்டீனாக இருக்கலாம். இது ஆக்சிடைஸ் ஆகி எதை கொடுக்குது? எனர்ஜி கொடுக்குது. இதுதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ரெஸ்பிரேஷனை பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனதர் ஒன் இஸ் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன? ஸோ ஏர், ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்கும். அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜன் இஸ் நாட் நெசசரி, ஆக்சிஜன் இதுக்கு தேவையில்லை. அடுத்தது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்திங்கன்னா த ஆர்கானிக் ஃபுட் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ். இந்த ஆர்கானிக் ஃபுட் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகும். ஆனால் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் இந்த ஆர்கானிக் ஃபுட் இன்கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸாக இருக்கும். அடுத்தது வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O அண்ட் எனர்ஜி. ஆக்சிஜனோட ஹெல்ப்பால் ஃபுட்டு என்னவா மாறும்? எனர்ஜியாக மாறும். அண்ட் பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடும் H2Oவையும் ரிலீஸ் பண்ணும். அதுதான் இங்கே ஓவரால் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கேன். குளுக்கோஸ் C6H12O6 கம்பைன் வித் ஆக்சிஜன். இது என்ன ஆகுது? எனர்ஜி எந்த ஃபார்ம்னா ஏடிபின்ற ஃபார்மில் ரிலீஸ் ஆகும். அடினோசின் ட்ரை பாஸ்பேட். பை ப்ராடக்டாக 6 H2O மாலிகூல்ஸ் அண்ட் 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் வில் பி ரிலீஸ்ட். ஒரு குளுக்கோஸ் மாலிகூல்ஸில் பார்த்திங்கன்னா இட் ப்ரொடியூஸ் 38 ATP மாலிகூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் ஈக்குவல் டு 2900
கிலோஜூல் எனர்ஜி. ஆனால் இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா இட் ரிலீஸ் ஒன்லி 50 கிலோஜூல் எனர்ஜி. இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம், ஸ்மால் பாக்டீரியா, சின்ன சின்ன யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸு, அங்கே மட்டும்தான் இது நடக்கும். ஆனால் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா ஆல் த ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் இது நடக்கும். அடுத்தது இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து எனர்ஜியாக மாறுது வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸில் நடக்கும். ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னா கிளைகோலைசிஸ், கிரப்ஸ் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த 3 ரியாக்ஷனில் தான் நடக்கும். கடைசியாக தான் ஃபுட்டு வந்து எனர்ஜியாக மாறும். ஃபஸ்ட்டு கிளைகோலைசிஸ். கிளைகோலைசிஸ்னால் என்ன அப்படின்னா குளுக்கோஸ் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு அர்த்தம். குளுக்கோஸ் வந்து உடையும். சரி, இது எங்கே நடக்கும் அப்படின்னா இட் அக்கர்ஸ் இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸ். அப்போ ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசத்தில் இந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸில் குளுக்கோஸ் இஸ் ஸ்ப்ளிட் இன்டு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட். 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிடை உருவாக்கும். ஒரு குளுக்கோஸ் வந்து 2 பைருவிக் ஆசிடை உருவாக்கும். இந்த குளுக்கோஸ்க்கு பார்த்திங்கன்னா 6 கார்பன் இருக்கும். C6H12O6, C6H12O6 இதுதான் குளுக்கோஸ். ஆனால் இந்த பைருவிக் ஆசிட்க்கு பார்த்திங்கன்னா 3 கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அப்போ 3 கார்பன் காம்பவுண்ட்ஸாக இருக்கிற 2 பைருவிக் ஆசிட்ஸை உருவாக்கும். அண்ட் பை ப்ராடக்ட்லி NADH2வை உருவாக்கும். இது முக்கியமானது. NADH2 நிக்கோட்டினமைடு அடினோசின் டைநியூக்ளியோடைடு ஹைட்ரஜன் ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் NADH2. அப்போ கிளைகோலைசிஸ் பார்க்கும்போது 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். குளுக்கோஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ குளுக்கோஸ் 1 molecules of glucose is split into 2 molecules of pyruvic acid உருவாக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இட் டேக் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருக்கட்டும் இல்லை ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா கிளைகோலைசிஸ் இஸ் எ காமன் ஸ்டெப். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லேயும் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்லேயும் கிளைகோலைசிஸ் வந்து பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரப்ஸ் சைக்கிள். கிரப்ஸ் சைக்கிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கிரப்ஸ் சைக்கிளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எங்கே நடக்கும்? இட் அக்கர்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இது முக்கியமான 1 mark கொஸ்டின். ஸோ கிளைகோலைசிஸ் எங்கே நடக்கும்? இட் டேக் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸ். கிரப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்கும்? இட் அக்கர்ஸ் இன் த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் ஆஃப் த செல்ஸ். மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸில் இது நடக்கும். கிரப்ஸ் சைக்கிளில் என்ன ஆகும் அப்படின்னா the 2 molecules of pyruvic acid, ஏற்கனவே இந்த குளுக்கோஸ் வந்து 2 molecules of pyruvic acid உருவாச்சு இல்லையா, அந்த பைருவிக் ஆசிட் என்ன பண்ணும், ஆக்சிடேஷன் ஆகி கார்பன் டை ஆக்சைடையும் H2ஓவையும் ரிலீஸ் பண்ணும். அண்ட் பை ப்ராடக்ட்லி FADH2வை ப்ரொடியூஸ் பண்ணும். FADH2 அப்படின்னா ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு ஹைட்ரஜன் ரெடியூஸ்டு ஃபார்ம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், முக்கியமான டாபிக். This is accomplished through a system of electron carrier complex is called electron transport chain. It's located in the inner membrane of the mitochondria. மைட்டோகாண்ட்ரியாவில் இன்னர் மெம்பரினில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அதில் தான் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை அப்படியே கடத்திக்கிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான் வழியாக எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அதனால தான் இதுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு பேர். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பார்த்திங்கன்னா NADH2 அண்ட் FADH2. NADH2 எதில் உருவாச்சு? கிளைகோலைசிஸில் உருவாச்சு. இங்கே பாருங்கள், கிளைகோலைசிஸில் NADH2. இந்த FADH2 எதில் உருவாச்சு? இந்த கிரப்ஸ் சைக்கிளில் உருவாச்சு.
இது ரெண்டும் ஆக்சிடைஸ் ஆகி NAD ப்ளஸ் FAD ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ D ப்ளஸ் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இது ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ NAD வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணோம், FAD வந்து ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணோம், அதனால தான் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் என்ன பண்ணோம், அப்படியே ஒரு செயினாக அப்படியே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ in this electron as they move through the system and release energy which is trapped by the ADP. ADP na adenosine diphosphate to synthesize ATP. இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அப்படியே பாஸ் ஆகிட்டு போகும்போது அடினோசின் டைபாஸ்பேட் என்ன பண்ணுது, இந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கி ATP அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அந்த எனர்ஜி ரிச் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இவ்வளோ தாங்க ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா ஓவரால் என்னாகும், ஃபுட் இஸ் கம்பைன்ட் வித் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் எனர்ஜி அண்ட் பை ப்ராடக்ட்லி இட் ரிலீஸ் H2O அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இஸ் கிளைகோலைசிஸ். ஸோ குளுக்கோஸ் வில் பி ஸ்ப்ளிட். அப்போ 1 molecules of glucose is split into 2 molecules of pyruvic acid and byproductly NADH2O produce பண்ணுது and it take place in the cytoplasm of the cells and it is common in aerobic respiration and anaerobic respiration. அடுத்தது Krebs cycle என்ன ஆகுது, it occurs in the mitochondrial matrix. Mitochondrial matrix ல நடக்கும். இந்த 2 molecules of pyruvic acid oxidize ஆகி CO2 and H2O produce பண்ணுது, by productly FAD H2O produce பண்ணுது. அடுத்தது தான் electron transport chain. ஸோ இந்த NADH2 and FADH2 which are the byproduct of glycolysis and Krebs cycle, and these are oxidized and to form NAD plus and FAD plus and release energy in the form of electron. அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது, ADP is catch the electron and form ATP, that is energy rich compound. Next, anaerobic respiration. Anaerobic respiration na absence of oxygen, the food is converted into energy is called anaerobic respiration சொல்கிறோம். இட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்கம்ப்ளீட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், C6H12O6 குளுக்கோஸ் என்ன ஆகுது, இஸ் கன்வெர்ட் இன்டு 2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 2 எத்தனால் C2H5OH. எத்தனால்னா எத்தில் ஆல்கஹால் அண்ட் ரிலீஸ் ATP. இதுதான் எனர்ஜியாக ரிலீஸ் பண்ணும். அடுத்தது ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கும், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் anaerobic ரெஸ்பிரேஷன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் RQன்னு வச்சுங்களேன். So respiratory quotient RQ equal to volume of carbon dioxide is liberated. Volume of carbon dioxide is liberated. முக்கியமானது. Divided by volume of oxygen consumed is called respiratory quotient. இது முக்கியமான 2 mark question. What is respiratory quotient அப்படின்னு கேட்டாங்கன்னா, respiratory quotient is equal to volume of carbon dioxide is liberated divided by volume of oxygen is consumed அப்படின்னு எழுதுனீங்கனாலே போதும். 2 marks கொடுத்துருவாங்க. Bye bye. 12th unit is finished.